கடைசியாக அத்திவரதர் கோயில் போயிருந்தேங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சி அத்திவரதர் வரலாறு பார்க்கலாம் வாங்க. அந்த குளம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. அனந்த சரஸ் திருக்குளம். இங்கே தான் வந்து அத்திவரதர் 40 வருடம் நீரில் இருக்கிறார் ஆனால் தல வரலாறு கூறுகிறது. அதன் பிறகு என்னென்ன ஆகும்னா 40 வருடம் வந்து நீரிலிருந்து எடுத்துகிட்டு 40 வருடம் ஒரு முறை அத்திவரதர் மக்களுக்கு தரிசனம் தருவார். அப்புறம் ஒரு மண்டல கால பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தரிசனம் பார்த்தீங்கன்னா நின்றவடியில் 24 நாட்களும் தரிசனம் தருவார். கடைசியாக தரிசனம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 2019 அத்தி மரத்தால் உருவானவர் என கூறப்படுகிறது. இவர் வந்து சயன வடிவில் 24 நாட்களும் நின்ற வடிவில் 24 நாட்களும் மக்களுக்கு தரிசனம் தரார். இவர் பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சியளிக்கிறார் என கூறப்படுகிறது. கடைசியாக தரிசன ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 2019, 1979, 1937, 1892. இவர் வந்து தண்ணீர் சயன கோலத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சயன கோலத்தில் இருக்கிறார் தண்ணீரில். அத்திவரதர் வணங்குவதால் மோட்சம் பெறலாம் என்ற நம்பிக்கை மக்களிடையே பெருவரையாக உள்ளது. ஓம் நமோ